வணக்க நட்புகள். இதில் பாருங்கள், அடுத்த கேள்வியை பார்ப்போம். நான் முதல்ல செஞ்சுட்டேன், ரேகையும் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் ஆல்ரெடி இதில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த கோடிங்கை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஓகே, இந்த கோடிங் ஓகே. ஸோ இந்த கோடிங்கை நான் உங்களுக்கு கமெண்டில் போடுறேன். அதுக்கு முதல் இதில் என்னத்தை பற்றி இதில் சொல்லிக்கமெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் போயிட்டு நான் முதலே பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் முதலாவது கரெக்டர், அடுத்தது அந்த லிஸ்ட் இது எத்தனை எழுத்து இருக்குன்னு என்ன சொல்லுது. இப்போ இதில் பாருங்கள், என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு எழுத்து கூட்டத்தை தந்தால், ஒரு லிஸ்ட்டை எழுத்தை தந்தால், அந்த எழுத்தை வச்சுக்கொண்டு 2 பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு வேர்ட்டை மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் இருக்குது, இங்கேருந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் வரும், இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போனாலும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போனாலும் ஒரே மாதிரியான ஒரு இதைத்தான் தரும் பதத்தை. ஸோ அதுக்காக இதை எப்படி செய்யறாண்டு போட்டிருக்கணும் பாருங்கள். INUDDUNI பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் அதே மாதிரி தான் வருது. அதே மாதிரி இதையும் மாற்றலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது மாற்றிடாது. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே 10I இருக்குது பாருங்கள், இங்கே 10N இருக்குது, 10U இருக்குது, 10D இருக்குது. அதான் வழியாக இதை மாற்றலாம். இங்கேருந்து பார்த்தாலும் மாற்றலாம், அங்கேருந்து பார்க்கையும் மாற்றலாம். ஸோ இது ரெட் எண்ணில் இருக்கணும் முதலாவது விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் ஏதாச்சும் ஒரு எழுத்து மட்டும் ஒற்றை எண்ணில் இருக்கலாம். ஏனெண்டா இப்போ இந்த டி இல்லைன்னு வைங்க, இந்த டி இல்லையண்டா இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வரும், இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அப்போ ஒரு எழுத்து மட்டும் ஒற்றை எண்ணில் இருக்கலாம், 2 எழுத்து மிச்சம் எழுத்தெல்லாம் ரெட்டை எண்ணெலாம் இருக்கணும். இதில் பாருங்கள், இதில் ஒரு எழுத்து மட்டும் ஒற்றை இதில் இலக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, O 2 தான் இருக்குது. ஸோ இது வெறும். ஸோ ட்ரூ, அப்போ 1. அதே மாதிரி ரெண்டாவது இன்புட்டை பாருங்கள், R1 இருக்குது, 10R இருக்குது. அதே மாதிரி 2K இருக்குது, ஆனால் Y2 இல்லை, Z2 2 இல்லை, அப்போ 0. ஏனெண்டா ஏதாச்சும் ஒரு இலக்கம் தான் ஒற்றை எண்ணில் வரலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், எல்லாம் 2 இருக்கபடியாக இது வரும். ஸோ அதுக்காகத்தான் இது. இப்போ டிக்ஷனரியில் போய்ட்டு இப்போ என்னென்ன எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு என்ன போகிறோம், அதை ஸ்டோர் பண்ண போகிறோம் லிஸ்ட்டில். அப்போ முதலாவது கரெக்டர், இப்போ ABCD அந்த தான் கரெக்டராக வரும். இங்கெல்லாம் அந்த ABCDயில் அந்த எழுத்துக்கள் எத்தனை தரம் வருதுண்டு வரும். ஸோ அதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இதாவது அந்த முதல் கேள்வியில் பார்த்துருப்போம், இது எத்தனை எழுத்துக்கள் இருக்குது ஒரே மாதிரி என்றதுக்காக பயன்படுத்துகிற கோடிங். அதில் பாருங்கள், ஒரு வேரியபிள் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணிக்கிறோம், இன்ட் கவுண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் என்னத்தை சொல்லினோம்டா, ஒற்றையன்கள கவுண்ட்டை சொல்லினோம். அது வந்து 0, ஒற்றையன் கவுண்ட் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. பொறிச்சு வாங்கியிருக்கிறோம். இது வந்து எலிமெண்ட், இந்த இதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்டை செக் பண்ணுது. பாருங்கள், இஃப் கண்டிஷன் போட்டிருக்கிறோம். இஃப் கண்டிஷன் போட்டு அந்த எழுத்துக்கள கவுண்ட்டுக்கு தானே இந்த கவுண்ட், அதை வந்து நான் பிரிக்க போகிறேன் 2ஆல். பிரிக்க மிச்சம் பெறக்கூடாது. 0 முடிஞ்சதில் பிரித்தா இப்போ 10 2ஆக பிரித்தா 5 வரும். ஆனால் அது 0 தானே, மிச்சம் பெறையில் தானே. அப்படின்டா இதுக்கு நொட்டிக்கோல்ட்டு போட்டிருக்கணும். இதில் பாருங்கள். ஸோ இதுக்கு மாற்றி போட்டிருக்கணும், ட்ரூன்றதை ஃபால்ஸாக மாற்றிக்கணும். ஸோ கவுண்டில் 1 ++ ஆகும், கூட்டுப்படும். திருப்பி இந்த போரிச் கண்டிஷன் நடக்கும். இப்போ கவுண்ட் வந்து 1 விட சின்னனாக இருக்கணும். சின்னனாக இருந்தால் தான் இது ரூ, அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதான் இது கோடிங். உங்களுக்கு இது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுண்ட கோடிங்கை கமெண்டில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.